தமிழ்நாட்டில் 8 ஊர்களில் வெயில் சதமடித்தாலும் சில பகுதிகளில் கோடை மழை பெய்திருப்பதால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மணிக்கு 40 கிலோமீட்டர் வேக காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, பாளையங்கோட்டை, அரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் வெயில் சுட்டெரித்த நிலையில் பிற்பகலில் திடீரென வானிலை மாறி கனமழை பெய்தது. இவ்வளவு வெயில் நல்ல கடு வெயிலாக அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ குடும்பம் எல்லாமே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல மழை இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே 1 மணி நேரத்துக்கு மேலே பெஞ்சிருக்கல, 1 மணி நேரத்துக்கு மேலே பெஞ்சிருக்கு. கிருஷ்ணாபுரம் அந்த மாதிரிலாம் நல்ல மழை குளுமையாக இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெயில் தாக்கத்தை கொஞ்சம் குறையாக இருக்கும். குழந்தைகள்லாம் இப்போ என்னோட பிள்ளைங்களுமே இருக்கட்டும், அவங்களுக்குமே வேர்க்கூரை எல்லாமே போடும். இந்த மழை பெய்யறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரித்த நிலையில் கனமழை பெய்துள்ளது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல்லில் அரை மணி நேரம் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டு மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூரில் சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருவாரூர், சேந்தமங்கலம், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் திடீரென வெயில் குறைந்து வானிலை மாறிய நிலையில் சூறை காற்றுடன் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சுமார் 1 மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கோவையிலும் திடீரென வானிலை மாறி மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் மலை ரயிலில் சென்ற சுற்றுலா பயணிகள் ரம்மியமான சூழலை அனுபவித்தனர். இதனிடையே அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.